பிரதர் பிலிப்? வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். we are more than a conqueror. சரிங்களா? ஸோ இன்றைக்கு நம்முடைய 9வது சப்ஜெக்ட் தேவனின் மெய்யான இயல்பு, ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். மொத்தம் நமக்கு 15 பாடங்கள். அதில் 8 பாடங்கள் முடித்து விட்டு இப்பொழுது 9வது பாடத்திலையும் கடைசிக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 10 பாடங்கள், 10 வகுப்புகள். ஸோ இன்றைக்கு 8வது வகுப்பு. நம்முடைய டெக்ஸ்ட் புக் வந்து தேவனின் மெய்யான இயல்பு, ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். அதில் 8வது சாப்டர் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர் பிலிப். Question 1. எந்த மூன்றையும் செய்ய நியாய பிரமாணத்திற்கு வல்லமை இல்லை. வெரி குட். எந்த மூன்றையும் செய்ய நியாய பிரமாணத்திற்கு வல்லமை இல்லை. எஸ் சிஸ்டர் பவானி, நீங்க சொல்லலாம். எங்களுடைய உள்ளான மனிதனை மாற்றவோ அல்லது எங்களுடைய ஆசைகளை மாற்றவோ தேவன் விரும்பும் வண்ணமாக நமக்குள் மறுரூபமாகுதலை உண்டாக்கவோ நியாய பிரமாணத்துக்கு வல்லமை இல்லை. ரைட், கரெக்டா சொல்றீங்க. பேஜ் 141ல 2வது பேராகிராஃப் நான் வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஏன் தேவன் பெட்டர் கவனன்ட்டை நமக்கு கொடுத்தாரு? ஏனென்றால் அந்த பழைய கவனன்ட்ல இந்த 3 நடக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணம் பூமியில் பாவம் வளருவதை குறைத்து நம்மை தீமை செய்வதிலிருந்து விலகும்படி செய்கிறது. ஆனால் அதனால் உள்ளான மனிதனை மாற்றவோ நமது ஆசைகளை மாற்றவோ தேவன் விரும்பும் வண்ணமாக நமக்குள் மறுரூபமாகுதலை உண்டாக்கவோ முடியவில்லை. உள்ளான மனிதனை மாற்றுவது என்றால் என்ன? எல்லாரும் யோசிங்க. ஆத்மாவோடு இணைதல், ஆவிக்கேற்ற விதமாக ஆத்மா. வேற பாருங்க, நம்முடைய மனத்துலதான் எல்லா உணர்வுகளும் இருக்கின்றன. என்ன உணர்வுலாம் இருக்கு சொல்லுங்க, 1 2. பார்த்தல், கேட்டல், உணர்வு சொல்லுங்க. அதாவது கவலைப்படுதல், பயப்படுதல், சந்தோஷப்படுத்துறது இல்லையா, அவிசுவாசம், இவைகளை மாற்றுவதற்கு நியாய பிரமாணத்திற்கு the law has no power. இல்லையா? யோசிங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஏன் தேவன் நமக்கு பெட்டர் கவனன்ட் கொடுத்தாரு? ஏன் மேலான உடன்படிக்கை நமக்கு கொடுத்தார் என்றால், அல்லது ஏன் கிருபையை கொடுத்தார் என்றால், எதற்காக? நம்முடைய உள்ளான மனிதனை மாற்றுவதற்காக. ஏனென்றால் உள்ளத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுது, அல்லது மரண தண்ணீரும் அங்கிருந்தா வருது இல்லையா? நம்மை வாழ வைப்பதும் உள்ளத்திலிருந்து தான் வருது. நம்மை தோற்கடிக்க வைப்பதும், மரண சிந்தையை கொண்டு வருவதும், தோல்வி, பயம் எல்லாமே நம்முடைய உள்ளான மனிதனில் தான் உண்டாகிறது. அதை மாற்றுவதற்கு நியாய பிரமாணத்திற்கு என்னது இல்லை? வல்லமை இல்லை. எனவே என்ன நடந்ததுன்னா, குற்ற உணர்வைத்தான் தந்தது. அந்த குற்ற உணர்வு அவிசுவாசத்தை கொடுத்தது. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இதை குறித்து நம்ம கீழே இன்னொரு கொஸ்டின்ல படிப்போம் நினைக்கிறேன். 2வது கேள்வி போயிடலாம் பிரதர். பழைய துருத்தி எது? புதிய திராட்சை ரசம் எது? வெரி குட். யார் இருக்கிறாங்க 2வது? ஃபேஸ் தெரியலையே. ஜெயா சிஸ்டரா? எஸ் சிஸ்டர், வெரி குட். பழைய துருத்தி எது? புதிய திராட்சை ரசம் எது? எஸ் சிஸ்டர்.
புதிய ஆம், புதிய புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் ஒரே இதுல நாங்க செய்யறதுக்கு புதிய ஓகே ஓகே, வெரி குட். அப்படி சொல்லலாம். பழைய துருத்தி என்பது ஓல்ட் டெஸ்டமென்ட், புதிய திராட்சை ரசம் என்பது நியூ புதிய ஏற்பாடுன்னு வச்சுக்கொள்வோம். அதில் நான் கொஞ்சம் வாசித்தா நல்லது. 137 கடைசி பேராகிராஃப் எடுத்துருங்க. அப்படியே அடுத்த பக்கம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். கேள்வி என்னவென்றால், பழைய துருத்தி எது, புதிய திராட்சை ரசம் எது? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு மெருகூட்டி புதிய உடன்படிக்கையை சுட்டி காட்டுகிறது என்றும் நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு வழியை ஆயத்தப்படுத்தியது. ஆனால் நீங்கள் ஒரே சமயத்தில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஆகிய இரண்டின் கீழும் வாழ முயற்சித்தால் அது பழைய துருத்தியில் புதிய திராட்சை ரசத்தை வார்ப்பதற்கு சமமானது. பழைய துருத்தி கிழிந்து திராட்சை ரசம் கீழே சிந்த போகிறது. அது பழைய வஸ்திரத்தில் புது வஸ்திர துண்டை இணைக்க முயற்சிப்பதற்கு சமம். நீங்கள் அதை துவைத்து காய வைக்கும் போது புது வஸ்திர துண்டு சுருங்கி போகும். ஆனால் பழைய துணியில் சுருங்கி போக இனி வாய்ப்பில்லாதபடியால் வஸ்திரம் கிழிந்து போகும். ஓகே, அப்படி வாசிப்போம். இந்த ஓமையை குறித்துதான் பேசினார். மத தலைவர்கள் அவரை பழைய ஏற்பாட்டு பாரம்பரியங்களின் படியும் உபதேசங்கள் படியும் நடக்க வைக்க முயற்சித்தார்கள். நீங்கள் பழைய துருத்தியில் புது திராட்சை ரசத்தை வார்த்து வைக்க கூடாது என்று இயேசு சொன்னபோது பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய உடன்படிக்கை ஆகியவற்றை பற்றி தான் அவர் குறிப்பிட்டார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிறது. ஓகே, இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். இதுல என்ன ஒரு பரிதாபமான நிலைமை என்னென்றால், இன்றைய கிறிஸ்தவத்துல அல்லது இந்த கிறிஸ்தவத்துல எத்தனை % ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசுறாங்க? சுமாரா 90%. 90%. இல்ல, அப்ப பாருங்க, பெரிய பரிதாபமான நிலைமை. கிறிஸ்தவம் தேவனுடைய வாக்கு தத்தங்களில் 90% வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணமே இதுதான். நம்முடைய இருதயத்தை மாற்ற முடியாத அல்லது நமக்கு விசுவாசத்தை தந்தருள முடியாத பழைய ஏற்பாட்டையும் சேர்த்தே தியானிக்கிறதுனால, சுயநீதியையும் சேர்த்தே தியானிக்கிறதுனால, மனித நீதியையும் சேர்த்தே போதிக்கிறதுனால விசுவாசமாகிய கப்பல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தேங்க் காட். தேவன் கிருபையாக நம்முடைய கண்களை திறந்தருளுவதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவோம். இப்பொழுது 3வது கேள்விக்கு போயிடலாம். எந்த 3 புத்தகங்கள் நியாய பிரமாணம் பலவீனமானது என காண்பிக்கின்றன? எஸ் சிஸ்டர் கிரேஸ். நூற்றி 40 பக்கம். அதுல ரோமர், கலாத்தியர், எபிரேயர். ஓகே, என்னுடைய நாலேஜ் படி இன்னும் பார்த்தீங்கன்னா கொரிந்தியர், அப்புறம் எபேசியர், கொலோசையர் எல்லாமே இதைத்தான் செய்கிறது. வாஸ்திர எந்த 3 புஸ்தகங்கள் நியாயப்பிரமாணம் பலவீனமானது என்று காண்பிக்கின்றன? பேஜ் 141 3rd paragraph. புதிய ஏற்பாட்டில் ரோமர், கலாத்தியர், எபிரேயர் ஆகிய புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் பலவீனமானது என்றும் ஒன்றுக்கும் உதவாதது என்றும் அது உருவழிந்து போகும் என்றும் நமக்கு காண்பிக்கின்றன. கலாத்தியர் 3:12 பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்கு உரியது அல்ல என்று கூறுகிறது. ரோமர் 14:23 விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று கூறுகிறது. இவைகள் எல்லாம் மிகவும் வல்லமையான வார்த்தைகள் ஆகும். அல்லேலூயா. விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். அப்போ விசுவாசத்தினால நமக்கு என்னதெல்லாம் வரணும் யோசிங்க. விசுவாசத்தினாலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் போக வேற என்ன வர வேண்டும்? ரட்சிப்பு. ஓகே, வெரி குட். கரெக்டா சொல்றோம். நீங்க நம்ம அடிக்கடி தியானித்திருக்கிறோம்.
கிருபையை ஆ? விசுவாசிக்கிறதா ஆ? கிருபையை விசுவாசிக்கிறதால எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். உங்களுக்கு தெரியும். இன்னும் இன்னும் கொஞ்சம் யோசிங்க. கேள்வி என்னவென்றால், இப்படி சொல்றேன், விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டுள்ள தெய்வீக ஆசீர்வாதம் நாங்கள் முற்றிலும் என்னது? பரிசுத்தப்படுத்தப்பட்டு முற்றிலும் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அப்புறம் வல்லமைப்படுத்தப்பட்டு தகுதிப்படுத்தப்பட்டும் இருக்கிறோம். தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தேவ இன்னும் நீதி யோசி. நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் கரெக்ட் தான். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிமூடமான தேவ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சந்தோஷப்பட்டு கழிவு கூறுங்க. ஆமென். இது என்றைக்கு நடந்தது? ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஆண்டே, மறுபடி பிறந்த ஆண்டே நடந்துட்டு. இது எங்கே நடந்திருக்கிறது? ஆவியில ஆவி நம்முடைய ஆவி மனுஷன்ல நடந்திருக்கு. ஆவியான தேவன் நம்முடைய ஆவியான மனுஷனை பார்த்து தேவ நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஆவி மனிதனை பார்த்து அவர் சந்தோஷமா இருக்கிறார். Thank God. இல்ல எவ்வளவு நல்ல இதெல்லாம் ஆவிக்குரிய ஆழங்கள். நேரடியாக நீங்கள் வேதத்தை படித்தால் அதை லகுவாக புரிந்து கொள்ளலாம். இப்ப நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. பழைய ஏற்பாடு ஸ்பெக்ஸை போட்டு விட்டாங்க. அதனால எல்லாமே தவறா தருது. தெளிவா இருக்கு பாருங்க. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நாம் பாருங்க, நாம் மறுபடி பிறந்த பொழுதே தேவ நீதிமானாக தேவ நீதிமாட்டியாக இருக்கிறோம். அது விசுவாசத்தினால வந்தது. பெற்றுக்கொண்டதை அறியாமல் இருப்பதுதான் பெரிய பரிதாபம். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பித்தது? ஏதேன் தோட்டத்துல அவர்கள் தேவனை போலதான் இருந்தாங்க. அதை அவர்கள் அறியவில்லை. ஏற்றுக்கொள்ள மனம் ரெடியா இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான் இருக்கு. நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம் பாருங்களா. நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் எழுதி இருக்குது. தேவர்களாக இருக்கிறோம், பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறாங்க? எழுதி இருக்கிறதை ஏற்றுக்கொள்ள நமக்கு என்ன வேணும்? கிருபை வேணும், தைரியம் வேணும். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே நாம் நம்முடைய ஆவி மனுஷனிலே பெற்று இருக்கிறோம். இப்பொழுது 4வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். எந்த இரண்டையும் ஒன்று சேர்க்க முயற்சிப்பதால் நல்லவர்களும் நடுத்தருவில் நிற்கிறார்கள். ஓகே, சிஸ்டர் அனட்டா நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்று ஓகே சேர்க்க ஓகே ஓகே ஓகே. நம்ம போதுமான அளவு நம்ம தியானிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆமென். ஆமென். அந்த பேஜ் 139ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கீழே பாருங்களா. அநேக மக்கள் தேவனை ஒரு வகையான மனநோயாளி போல் நினைக்கிறார்கள் என்று இப்போது நாம் அறிந்து கொண்டோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மாதிரியாகவும் புதிய ஏற்பாட்டில் வேறு மாதிரியாகவும் கிரியை செய்கிறார். அநேக மக்கள் இரண்டையும் ஒன்று சேர்க்க முயன்று வெற்றி அடைய முடியாமல் போகிறார்கள். மாறுகிற தேவன் அல்ல. அப்ப ஏன் மாறினாரு? யோசிங்க. பழைய ஏற்பாட்டு முறைப்படி அவர் இப்ப கிரியை செய்யல, மாறிட்டாரு. ஏன் மாறினாரு? யோசிங்க, கண்டுபிடிங்க. முற்றிலும் பாவ மன்னிப்பு பெற முடியல. பாவ மன்னிப்பு அன்பு 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 அன்பு. எந்த அளவுக்கு அன்பு? உங்களுக்காக அவர் எதையும் செய்ய ரெடியா இருக்கிறார். தன்னையே மாற்றிக்கொள்ளுகிறார். மாறாத தேவன் மாற்றிக்கொள்ளுகிறார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க அருமையானவர்களே. அதே வேளையில அவர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு ஒண்ணு கீழ்ப்படியணும், இல்லைன்னா அதற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிடலாம். அவர் என்ன செஞ்சாரு? நம்முடைய மீறுதல் நிமித்தமாக உச்சபட்ச தண்டனையாகிய மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டார். அப்போ அந்த வார்த்தை ஒண்ணு தவறல.
நியாயப்பிரமாணத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறவில்லை. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல இல்லையா? வெரி குட். பாருங்க, 2 காரியங்களுக்காக அவர் மாறி இருக்கிறார்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று அவருடைய அன்பு. என்ன அன்பு? நியாயப்பிரமாணம் கட்டளைகள் என்ன செய்ததுன்றா நமக்கும் தேவனுக்கும் சண்டையை மூட்டிட்டே இருந்தது. எபேசியர் 2வது அதிகாரம் 4, 14, 15, 16 பல முறை பார்த்துருக்கோம் இல்லையா? நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கிட்டு. ஆனா அவருடைய அன்பு என்ன செஞ்சது? எப்பா, என்னால என் பிள்ளைகளை விட்டு தனியா இருக்க முடியாது என்று சொல்லி தகர்த்து கொண்டு ஒழித்து போய்விட்டார். இதே போல புதிய ஏற்பாட்டுல நம்ம தியானிச்சிருக்கிறோம். கானானிய ஸ்திரீட்ட அவருடைய மகளுக்கு நான் சுகம் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். எத்தனை நேரம்னா 3 நேரம் மறுதளிக்கிறேன். நான் முடியாது, நான் இஸ்ரவேலர்களுக்காக தான் வந்தேன், நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் இந்த ஆகாரம், இப்படிலாம் சொல்லி ரெஃப்யூஸ் பண்றவர் ஒரே ஒரு காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார். எதற்காக மாற்றினார்? விசுவாசம். விசுவாசம். என்ன சொன்னாரு? ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. ஆமென். ஆகவே என்ன ஆகிடுது? நீ விரும்புகிறபடி ஆகட்டும். ஒரு செக் புக்கு நிறைய கையெழுத்து போட்டு கொடுத்து என்ன வேணாலும் எடுத்துக்க மாட்டார். ஏன்? தேவன் விசுவாசத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அப்போ நான் அடிக்கடி சொல்றேன், வேதத்துல 2 தான் பிரதானமானது. ஒன்று, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு. 2வது, அவர் நம்ம வைத்திருக்க வேண்டிய விசுவாசம் அல்லது சூப்பர் நேச்சுரல் பவர் இன்சைட் ஆஃப் அஸ். அந்த விசுவாசங்கிற ஹெட்டிங்ல இதெல்லாம் வந்துடுது. சூப்பர் நேச்சுரல், மிராக்கிள்ஸ், ஹீலிங் எல்லாமே வந்துடுது. ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்படியே மனசுல பதிச்சுடும். அப்ப 2 காரியங்கள். ஒன்று, தேவன் நம்மேல் வைத்த அன்பு மாறாத தேவனை மாற பண்ணிட்டு விசுவாசிக்கிறவர்களுக்காக மாறாத தேவன் மாறுவார். அல்லேலூயா. எஸ், அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க தேவையான அளவு உங்களால் செய்ய முடியுமானால் எது தேவை இல்லை? யார் சொல்லணும்? எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி. 147வது பக்கம் பாஸ்டர். இயேசு எங்களுக்காக வந்து மரித்திருக்க தேவையில்லை. வெரி குட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். எத்தனை ஆங்கிள் நம்ம தியானிக்க வேண்டி இருக்குல்ல மைண்ட் ரெனிவலுக்கு. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க தேவையான அளவு தகுதியையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமானால் சிலுவை நமக்கு தேவையில்லை. அதை வாசிக்கிறோம். 147 செகண்ட் பேராகிராஃப் யாராவது வாசிங்க. இந்த உண்மையை அறியாத மக்கள் தொடர்ந்து செயல்பட முடிந்த அளவு திறமையாக நடக்க முயற்சி செய்து, தேவனே நான் செய்தவைகளை பாரும், இது போதுமா என்று கேட்கிறார்கள். அது ஒருபோதும் போதுமானதாக இருக்க போவதில்லை. நீங்கள் ஒருபோதும் போதுமான அளவு செய்ய முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க தேவையான அளவு உங்களால் செய்ய முடியுமானால் இயேசு உங்களுக்காக வந்து மரித்திருக்க தேவை இருந்திருக்காது. அல்லேலூயா. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ மனித முயற்சி, மனித முழங்கால், மனித உபவாசம் இதெல்லாம் பை ப்ராடக்ட். தேவைதான். இதெல்லாம் உபவாசம் எதற்காக பண்ணலாம்னா அவரோட நேரத்தை செலவழிக்க பண்ணலாம். ஐயா, ஆமா, வெரி குட். நான் 25 வருஷம் உபவாசம் பண்ணேன். இப்போ சத்தியத்தை அறிஞ்சவர் பண்ணலை. உங்களால் பண்ணாமல் இருக்க முடிந்து விசுவாசிக்க முடியுமானால் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் பண்ணுறது நல்லது, என் ஹெல்த்துக்கும் நல்லது, ஆண்டவரோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லது செய்யுங்கள். சரிங்களா?
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, இது நல்லா ஈஸியான கொஸ்டின் தானே. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க தேவையான அளவு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்த முடியுமானால், புதிய உடன்படிக்கை தேவையில்லை, சிலுவை தேவையில்லை, அப்புறம் என்னது தேவையில்லை, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தேவையில்லை, இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துங்கிற நாமமே தேவையில்லை. நீங்களே எல்லாவற்றையும் உங்க சுய முயற்சியிலே செய்து கொள்ளலாம். எஸ் பிரதர், 6th கொஸ்டின் போயிடும். ஆண்ட்ரூ வாமக்கால், ஏன் தேவனோடு ஆழ்ந்த ஐக்கியம் கொள்ள முடியவில்லை? இரு காரணங்கள் எழுதுக. எஸ் சிஸ்டர், பேமாம் சிஸ்டர் நினைக்கிறேன். அவருக்கு குற்ற உணர்வு, கண்டனம் பண்ணுவார் கடவுள். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். 146வது பக்கத்துல. அப்போ குற்ற உணர்வு, கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருந்தா நீங்க தேவனோடு க்ளோஸா வாழ முடியாது. அதை வாசித்துருவோம். பேஜ் 146, செகண்ட் பேராகிராஃப். அநேக மக்களின் அளவுகோலின்படி நான் ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்தாலும் குற்ற உணர்ச்சியும் கண்டன மனப்பான்மை உடையவனாகவுமே இருந்தேன். தேவனை நேசிக்கவும் அவரோடு ஆழ்ந்த ஐக்கியம் வைக்கவும் தேவையான விடுதலை இல்லாமல் இருந்தேன். அவர் எனக்கு அருகில் இருந்தாலும் எனக்கு அந்நியராகவே இருந்தார். இயேசுதான் எனது இரட்சகர் என்றும் நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் என்றும் நான் அறிந்திருந்தாலும் தேவனோடு எனக்கு ஒரு ஆழ்ந்த ஐக்கியம் இருக்கவில்லை. அந்த குற்ற உணர்வும் கண்டன மனப்பான்மையும் எனக்குள் இருந்ததால் அது முடியவில்லை. அது முடியாத காரியமாகவே இருந்தது. நிறைய பேர் குற்ற உணர்வு நம்ம வந்துட்டோம்ல. நம்ம நல்ல ஒரு புக் இருக்கு, அடுத்ததுக்கு அடுத்த இது மனசாட்சி. சிஸ்டர், மனசாட்சி புக்கு வந்துட்டா இருக்காங்களா சிஸ்டர்? வந்துட்டா? ஓகே, வெரி குட். வந்துடுது பாஸ். ஓகே, எத்தனை வாங்குனீங்க? 50. ஓகே, வெரி குட். ஆமா, அந்த கோர்ஸ், அந்த 10 வகுப்பு முடியும் போது நீங்க பயங்கர விசுவாசத்துல வந்துடுவீங்க. இப்பொழுது நல்ல விசுவாசத்துல இருக்கிறீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். எல்லாமே செய்து முடிக்கப்பட்ட ஆயிற்று. பரலோகமும் பரலோகத்தின் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக ஒரு சின்ன வேலை கூட செய்ய வேண்டியதில்லை, சுண்டு வரல கூட ஆட்ட வேண்டியதில்லை, எல்லாமே செய்து முடிச்சிட்டாரு. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒரு தவறு செய்தாலும் குற்ற உணர்வுக்குள்ள போகாதீங்க. அன்பை ருசி பாருங்கள். ரொம்ப அதாவது நன்றி உள்ளவர்களா இருங்க. பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வந்து விடலாம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம் பிரதர். நாம் ஒரு பாவம் செய்தவுடன் நமக்கு விரோதமாக தேவன் எந்த இரண்டையும் செய்ய மாட்டார். எஸ் பிரதர் பிலிப் பிரதர். Brother Philip. Yes. Yes, brother. Thinking God is not going to bless us. Yes. Have anything to do with them. Okay. Yes. பாவம் செய்தவுடன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார் என்றும் அவர்களோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார் என்கிற பொய்யை நாம நம்ப மாட்டோம். ஆமா, நாம் ஒரு பாவம் செய்தவுடன் நமக்கு விரோதமாக தேவன் எந்த இரண்டையும் செய்ய மாட்டார் என்றால் ஆசீர்வாதத்தை தடை செய்ய மாட்டார், தொடர்பையும் துண்டித்து கொள்ள மாட்டார். அப்படி தொடர்பை துண்டித்து கொண்டிருந்தால் உலக சரித்திரத்துல எத்தனை பேரோடு தேவன் தொடர்பை வைத்துக் கொண்டிருக்க முடியும்? ஒருத்தரோடையும் வைத்துக் கொள்ளவே முடியாது பாருங்க. இல்ல, அதனாலதான் நம்ம அவரை ரொம்ப நேசிக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நாம் ரொம்ப நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்க வேண்டியிருக்கு. அடிக்கடி எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம் பாருங்க, எனக்கா என்னையா தேடினீர் ஆண்டவரே. ஆமே, இன்னும் நாமெல்லாம் இன்னும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கோம். என்ன, இவ்வளவு ஆழமான சத்தியங்களை அநேகர் அறிந்து கொள்ளவில்லை, அநேக வேதாகம கல்லூரியிலையும் கற்றுக் கொடுக்கவில்லை. சரியா? நாமெல்லாம் பெரிய பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த வேதத்தின் மகத்துவங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபை. அந்த பேராகிராஃபை வாசித்துருங்க.
பேஜ் 146ல 3rd paragraph. கேள்வியை வாசித்துறேன். நாம் ஒரு பாவம் செய்தவுடன் நமக்கு விரோதமாக தேவன் எந்த இரண்டையும் செய்ய மாட்டார். 3rd paragraph யாராவது வாசிங்க. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு கொள்கையின்படி அவர்கள் தேவனை பார்ப்பதுதான் இதற்கு காரணம். மக்கள் தங்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ளாதபடியால் தேவன் தங்களை தண்டிக்கும்படி காத்திருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்தவுடன் தேவன் தங்களை ஆசீர்வதிக்க மாட்டார் என்றும் அவர்களோடு எந்த தொடரும் வைத்துக் கொள்ள மாட்டார் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். வெரி குட் சிஸ்டர். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. பாவம் பெருகின இடத்துல என்னது பெருகுமா? கிருபை. கிருபை பெருகுது. ஏன்னா அவருடைய அன்பு இளைய குமாரனுக்கு அப்படித்தான் பெருகிச்சு பாருங்க. ஒருவேளை இப்படி யோசிப்போம், அவன் வீட்டுல இருந்த பொழுது கூட ஒரு நாளும் அவனுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனே வச்சிருக்க மாட்டாரு. திரும்பி வந்தா பாருங்க என்னாச்சு, ஒரே செலிப்ரேஷன். அருமையானவர்களே, அவ்வளவு பெரிய நல்ல தேவனை நம்ம கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? அவர் உங்களை தலையாக்கி வைத்திருக்கிறார். மேலாக நீங்கள் இருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு நம்ம மேலாக இருக்கிறோம் யாராவது சொல்லுங்க. எந்த அளவு தேவன் நம்மை மேலாக்கி வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து அளவு. ஓகே, வேற? தேவர்கள் பூமியில் உள்ள எல்லா எல்லா ஜாதியாரை விட நம்ம மேல தூக்கி வச்சிருக்கிறாருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமா, தேங்க்ஸ் சிஸ்டர் ஜெயா, நல்லவேளை கூப்பிட்டீங்க. எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்க? அதாவது ஹவுஸ் ஆஃப் டேவிட், இங்கிலீஷ்ல யாரும் பார்த்தீங்களா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதான் பார்த்துட்டே இருந்தோம் பாருங்க, மறந்துட்டேன். சிஸ்டர் நல்லவேளை கூப்பிட்டாங்க பாருங்க. அதுல தாவீதுக்குன்னே அப்படி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வர்றாரு. எந்த சிச்சுவேஷனை? நம்ம கோலியாத்தை கொண்டு வர்றாரு, ஒரு யுத்தத்தை கொண்டு வர்றாரு. இல்ல ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. வேதத்துல எழுதப்படாத சில காரியங்களை எடுத்திருக்காங்க. ஏன்னா வேதத்துல அப்படி ஃபுல் டீட்டெயில் எழுதுனா பெருசாயிடும். சரிங்களா? ஹவுஸ் ஆஃப் டேவிட் உங்க பிள்ளைகள்லாம் பார்க்க சொல்லுங்க, ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அப்போ எனக்கு அந்த இது பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்துன்னா, தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. எத்தனாவது வசனம்? 55:3 ஞாபகம் வச்சிருக்கணும். அதனாலதான் நம்ம நிக்கிறோங்க. நாம நல்லவர்களா இருப்பதனால அல்ல. நாம் நல்லவர்களும் கிடையாது, ஒழுக்கமானவர்களும் கிடையாது. அது அவனுக்கு அருளப்பட்ட கிருபை. சரிங்களா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஏன்னா இப்போ தாவீது செஞ்ச பாவத்தை நம்மள அநேகர் செய்திருக்க மாட்டோம். நியாயப்பிரமாண காலத்திலேயே நியாயப்பிரமாணத்தை மீறா, அதான் அவனுக்கு கிருபைங்கிறாரு. கொலை செய்தான், பயங்கரமான கொலை, துரோகம் செய்யறான், விபச்சாரம் பண்றான். தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை இல்ல? அவன் யோசித்து பார்த்தா அது ஒரு பெரிய கிருபை. அவனுக்கே அது கிருபைதான். அவனுக்கு பாருங்க, வேதாகம புஸ்தகம் கையில கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது அவனுக்குள்ள இல்ல. ஆனா அப்பொழுதும் எப்பொழுதும் அவன் தேவ உறவுல இருக்கான் பாருங்க. அதான் கிருபை. ஆடு மேய்க்கிறான், அவனுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, ஆண்டவரை பற்றி பேச ஆள் இல்லை, ஒரு ஃபெலோஷிப் இல்ல, இப்படி ஜூம் மீட்டிங் இல்லை. அப்பொழுதே ஆண்டவர் அவ்வளவு ரசிக்கிறான் பாருங்க. எது? அதுவும் அவனுக்கு அருளப்பட்ட கிருபை. ஆட்டிடையன் நிச்சயமாக ஒரு ஒழுக்கமானவனா இருந்திருக்கவே முடியாது. ஆனா அவனுக்கு அருளப்பட்ட கிருபையை தேவன் நம்மோடு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே தேவன் உங்களோடு துவக்கின அந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணவே மாட்டார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சரிங்களா? அதே போல ஆசீர்வாதங்களை தடை செய்யவும் மாட்டார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்க பேங்க்ல அல்லது உங்க ஸ்டோர் ஹவுஸ்ல வச்சுட்டாரு, நமக்கு தான் எடுக்க தெரியல. எத்தனை பேருக்கு புரியுது? பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நம்முடைய ஸ்பிரிட் ரெல்ம்ல வச்சுட்டாரு.
கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம நிறைய பார்க்கலாம் பாருங்க. எப்படி நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இந்த உதாரணம். என்ன உதாரணம்? எல்லாவற்றுக்கும் பாவம், எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாருக்கும் ரட்சிப்பு ஆக ரெடியா இருக்கு. அநேகர் அதை அறியவில்லை, எனவே எடுத்துக்கொள்ளவில்லை. இதை போலதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், வாக்கு தத்தங்கள் எல்லாம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எல்லாமே நம்ம கணக்குல வச்சுட்டாரு. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அதை எடுத்துக்கொள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து கொண்டே இருக்கிறார். பெரிய ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்கள். அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். அதாவது தேவனுக்காகவே வாழ்ந்துடணும். இயேசு கிறிஸ்து சொன்ன முதலாவது கட்டளை என்னது? முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் அவரோடத்துல அன்பு கூறுவாயாக. இதான் பிரதான கட்டளைங்க. ஆர் டு வி லவ்? முழு மனதோடு நம்ம அவரை நேசிக்கிறோமா? முழு மனதோடு நேசிக்க நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன் பாருங்க. நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ரோமர்ல எழுதுறாரு பாருங்க, இவர்கள் நன்றி உணர்வு இல்லாதவர்கள் என்று சொல்றாரு. அப்ப எழுந்த உடனே நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். எதற்கெல்லாம் நன்றி சொல்லலாம்? 1 2 சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு கொடுத்த உணவு உறவிடம். ஓகே, வெரி குட். எல்லாம் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு ஆளுக்கு 2 சொல்லுங்க. சுகத்தோடு எழும்பி நடக்க பண்ணி எழும்ப பண்ணி. வெரி குட். சுகம் தந்ததற்காக, ரட்சிப்புக்காக. வேற விடுதலைக்காக, அவருடைய ரத்தத்திற்காக, அவருடைய மாம்சத்திற்காக, சிலுவைக்காக, நமக்கு இலவசமாக நம்ம நீதிமானாக்கினாரு, அதற்காக பரிசுத்தவானாக்கினாரு, பரிபூரணமாக்கி இருக்கிறார். எவ்வளவு காரியங்கள் நம்ம நன்றி சொல்லலாம். அப்போ யாராலே அதை செய்ய முடியும் என்றால், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இல்ல, எல்லா ப்ரியாரிட்டி தான் அவர் தான், வேற ப்ரியாரிட்டியே கிடையாது. எத்தனை பேர் புரிய தெரியல. அவருடைய நினைவினால் நாம் நிறைந்திருப்போம். அப்ப தாவீது அந்த நினைவினால தான் நிறைந்திருந்தான். எப்பவும் ஆண்டவரை தான் நினைச்சிட்டு பாடிட்டே இருக்கான். அது சாத்தியம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நமக்கு என்ன தேவை? உலகத்துல வாழுவதற்கு ஐஸ்வர்யம் வேணும், வாகனம் வேணும், பாதுகாப்பு வேணும், ஹெல்த் வேணும், வெல்த் வேணும். இது எல்லாமே ஒரே 1% தான். இவை தானாகவே வரும்னு சொல்லியிருக்காரு. 99% நம்ம அவருக்காகவே வாழ்ந்துடணும். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க, சரிங்களா? அந்த வாழ்க்கை ரொம்ப இன்பமயமான வாழ்க்கை. போரிங் என்பது கிடையாது, சலிப்பு என்பது கிடையாது, தனிமை என்பது கிடையாது. எவரையும் மன்னிக்கும், எவரையும் நேசிக்கும், எரிச்சல் வராது, சோர்வு வராது, டிஸ்கரேஜ்மெண்ட் வராது. உங்களுக்குள்ளே சொல்லுங்க, அவருக்காகவே வாழுவது. அவருக்காகவே வாழுவது என்றால் இப்படி எடுத்துக்கலாம். அவருக்கு ஆராதனை செய்வதற்காகவே, அவருக்கு நன்றி சொல்லுவதற்காகவே வாழுகிறது. ஊழியம் கூட அந்த 1%ல தான். 99% அவருக்காகவே வாழுவது என்றால் அவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பது, ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பது, அந்நிய பாஷை பேசி கொண்டே இருப்பது, வேதத்தை தியானித்து கொண்டே இருப்பது, இப்படி நம்ம மீட்டிங்ல அவருடைய வார்த்தையை தியானிப்பது. கரெக்டான பாத்துல தான் போறோம். அதை உணர்வோட போவோம். எழுந்த உடனே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதுக்குன்னே ஒரு 2 நிமிஷத்தை ஒதுக்குங்க, அட்லீஸ்ட் 2 minutes. நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன், பரிபூர்ணப்பட்டவனாக இருக்கிறேன், அபிஷேகிக்கப்பட்டவன், நானே தீர்வு. இப்படி நீங்க என்ன செய்யுங்க, பேசிக்கொண்டே இருக்க. அந்த 1% ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்துடும். அந்த 1% ஆசீர்வாதம் என்னது? இந்த பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதம் சேர்ந்தாலும் அந்த 1% தான். 99% என்னதுதான்? அவரோட உள்ள கனெக்ஷன் தான்.
அது எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு இழுத்து கொண்டு விடும். ஆமென். ஆமா ஆமா, கர்த்தர் நல்லவர். 8வது கொஸ்டின் போயிடலாம். எந்த நான்கையும் தவறாமல் செய்யும் ஒரு மனிதனும் இல்லை. ஸ்டீஃபன் லிதியா சிஸ்டர். 148வது பக்கம் முதலாவது அந்த அந்த நான்கை மட்டும் சொல்லுங்க. எஸ் சிஸ்டர். தங்களை நேசிப்பது போல் பிறரை நேசிப்பதில்லை, இடைவிடாமல் ஜெபம் செய்வதில்லை, எல்லா நேரத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதில்லை, ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்வதில்லை. ஓகே, இத ஒருத்தராலும் செய்ய முடியாது இல்ல. அவர் நெகட்டிவா எழுதி பாசிட்டிவா டீச் பண்றாரு பாருங்களா. இடைவிடாமல் ஜெபம் செய்கிறவர்கள் ஒருவரும் பூமியில இல்ல. எல்லா நேரங்களிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் பூமியிலே ஒருவரும் இல்லை. ஒவ்வொரு நொடியும் தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்யும்படி தன்னை பிரித்தெடுத்து கொண்டு வாழுகிறவர்கள் பூமியில் ஒருவரும் இல்லை. தங்களை நேசிப்பது போல் பிறரை நேசிக்கும் ஒரு மனிதனும் இல்லை. பச்சை பச்சையா எழுதுறாரு. சோ நம்ம குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இவைகள் எல்லாம் தேவையான கண்டிப்பா தேவை. சரிங்களா? ஜெபம் என்றால் என்ன? உறவுதான். இப்ப நம்ம 1 hour அந்த உறவுல தான் இருக்கோம். அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம், அவரை சிந்திக்கிறோம், அவரை பேசுகிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், ஜெபம் பண்றோம். எல்லாமே அந்த உறவு. ஓகே, அது நல்லா அழகா இருக்காரு. நீங்க உள்ள படிச்சிருப்பீங்க. தங்களை நேசிப்பது போல் பிறரையும் நேசிக்கிற மனுஷன் ஒருவரும் கிடையாது. ஆண்ட்ரூ உமக்கும் கிடையாது, பவுல் அப்போஸ்தலனும் கிடையாது. போங்க. கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 9. நமக்கு ஒரு இரட்சகர் இருப்பதால் எது முக்கியம் அல்ல, எதுவே முக்கியம். இதுவரைக்கும் சொல்லாதவங்க, வீடியோல வராதவங்க சொல்லுங்க. மாலதி சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், கிறிஸ்டியன் ஜபன், லக்ஷி சிஸ்டர், ரஞ்சினி, ரூத்து, யோகேஸ்வரி, ஸ்ரீதேவி. எஸ், இரட்சகர் இருப்பதால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது முக்கியமல்ல, இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்பதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு இரட்சகர் இருப்பால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது முக்கியம் அல்ல. எது முக்கியம்? இயேசு உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை அறிகிற அறிவுதான் முக்கியம். ஆமென். இப்போ அதே வேளையில போன கொஸ்டின்ல பார்த்தோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுமா? ஆமா. எல்லா நேரங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டுமா? ஆமா. ஒவ்வொரு நொடியும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா? ஆமா. தங்களை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டுமா? ஆமா. ஆனால் அவைகள் எல்லாமே என்னதான்? அதை விட முக்கியம் என்னது? அது முக்கியம்தான். அதை விட முக்கியம் என்னதா? இயேசு நமக்காக என்ன செய்தார் என்பதன் மூலமாக நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமே, அது அதை விட முக்கியம். இப்படி எடுத்துக்கொள்வோமா? நான் செய்தது, நான் செய்ய வேண்டியதை விட என் இயேசு எனக்காக செய்தது மிக முக்கியம். ஆமா, நாம் அவருக்கு செய்கிறதை விட அவர் நமக்கு செய்திருக்கிறதற்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது அதிக முக்கியம். ஆமா, பவுல் சொல்றான் பாருங்க, நம்ம எல்லாரும் அறிஞ்சிட்டோம்னு நினைச்சிட்டு கூடாது. அவன் என்ன சொன்னா? நான் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லைங்கிறான்ல. அவ்வளவு வெளிப்பாடு வந்தவன் சொல்றான். ஸோ நம்ம ஸ்டாக்னேஷன்ல போயிடக்கூடாது. பா, எனக்கு எல்லாம் தெரியும், அந்த எண்ணத்துக்குள்ள போகவே கூடாது. ஆமென். ஆண்ட்ரூ எழுதுறாரு பாருங்க, கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு வேலை தான், பிரதான வேலை. என்ன வேலை?
அவரை அறிகிற அறிவு அறிவிலே பெருக வளர்ந்து கொண்டே போக வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே அது கடைசி மூச்சு வரை இருந்துட்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். புது துருத்தியில் புதிய ம். திராட்சை ரசத்தை வார்க்கிறவர்கள் எதை ம். சார்ந்து கொண்டு எதை ஆரம்பிப்பார்கள்? இதுவரைக்கும் பதில் சொல்லாதவங்க சொல்லுங்க. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை விட்டுவிட்டு இயேசு உங்களுக்காக செய்தவைகள் சார்ந்து கொள்ளவும் அதில் இளைப்பாறம் ஆரம்பிங்கள். இதை நீங்கள் வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வெரி குட். நீங்கள் புது துருத்தியில் புதிய திராட்சை ஆமா, அந்த பேராகிராஃப் முழுசு வாசிங்க. 151ல செகண்ட் பேராகிராஃப். நீங்கள் இதையெல்லாம் செய்து நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று மதம் சொல்லுகிறது. மதம் நீங்கள் தேவனை நம்புவதை விட்டுவிட்டு உங்களையே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள சொல்லுகிறது. உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக உங்கள் முயற்சிகளையும் செயற்பாடுகளையும் நம்புவதை விட்டுவிடுங்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை விட்டுவிட்டு இயேசு உங்களுக்காக செய்தவைகளையே சார்ந்து கொள்ளவும் அதில் இளைப்பாறவும் ஆரம்பிங்கள். இதை நீங்கள் செய்யும் போது நீங்கள் புது துருத்தியில் புதிய திராட்சை ரசத்தை வார்க்கிறீர்கள். வெரி குட். அதுல அந்த வேர்ட் நல்லா இருக்கு பாருங்க. அதே இளைப்பாறவும் ஆரம்பியுங்கள். சாட்டிஸ்ஃபைடா இருங்க. எதுல? எப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார், நான் இனிமே என்னை தகுதிப்படுத்த எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைட். உங்க மைண்ட்ல ஒரு ரெஸ்ட் வந்துடும். நீ எல்லாரும் அனுபவிக்கிறீங்க. நான் கேரண்டீடா சொல்ல முடியும். இன்னும் நாம் அதுல வளருவோம். அவர் அவ்வளவு காரியங்கள் நமக்காக செய்திருக்கிறார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இயேசு நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. நாங்கள் கேட்பது ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்மை அறிய வேண்டும். ஆமென். அதே வேளையிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாத கதவுகளை பார்க்கத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை ஆண்டவரே. நாங்கள் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். நீர் அப்படியே செய்தருளுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.